இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜயராஜ். நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். 2022 பேட்ச் பாஸ்ட் அவுட்டு. அப்போ வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்போனால் 2021 நிறைய என்னோடய சீனியர்ஸ் வந்து ஹெச்ஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போயே அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த டைம்லேயே என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் வராது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீ டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ண, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோட்டி உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்கள் சீனியர்ஸ் சொன்னாங்க. பட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரில, ஆர்வம் மட்டும் இருந்துச்சு. அந்த டைமில் தான் சுரேஷ் அகாடமியில் சுதர்ஷன் சாரோட மேக்ஸ் கிளாஸு, அப்புறம் கனிமுருகன் சாரோட பாலிட்டி ஐஎன்எம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு காலேஜ் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். பட் ரொம்ப ப்ரிப்பரேஷனில் அப்புறம் 2022 முடித்தோடனே ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ண கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டைமில் தான் வந்து இதில் பார்த்தோம்னா ஆனுவல் பிளானரில் வந்து ஹெச்ஓ வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனுவல் பிளானரில் விடலை, கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. பட் திடீர்னு தான் ஜான்வரி 15 அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஜான்வரி 13 அந்த டேட் எக்ஸாக்டாக தெரில. அப்போ வந்து சுரேஷ் சாரோட அந்த காலை நேரம் என்பது உனக்கானது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார் சுகேஷ் சார். அந்த வீடியோ வந்து என்னோடய லைஃப்பை ரொம்ப சேஞ்ச் பண்ணுது. காலை நேரத்தை வந்து நீ எந்த அளவுக்கு அறுவடை செய்கிறியோ அந்தளவுக்கு உன்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த ஏர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக அப்படியே காலையில் ஏர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 2-3 பேர்த்துக்கு அதை சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி அந்த வீடியோ அனுப்பி அதை பாடுறா அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சில பேர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து காலையில் எழுந்துச்சி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சுரேஷ் அகாடமியில் சாரோட கைடன்ஸ் கிளாஸ் கோயம்புத்தூர் அகாடமியில் அட்டன் பண்ணேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்துக்கும் கைட் பண்ணார். எப்படி வரணும், எப்படி போகணும், சார் உட்காந்து காட்டுறது முதனாலும் அது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இதில் வந்து ஜேர்னியில் என்னோடய 3 சீனியர்ஸ் என்னோட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க பேர் கிருத்திகா அக்கா, அப்புறம் கௌரி சங்கர் சார், அரவிந்தன் சார். இவங்க 3 பேர்த்துக்கும் என்னோடய தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், கனிமுருகன் சாரோட வீடியோஸ், இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் சார் ஸ்டூடெண்ட்ஸை. வந்து அது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ இடத்துல மாற்றத்தை உண்டாக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.